அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். இந்த இடத்துல ஒரு வார்த்தை கொடுத்திருப்போம், மதிப்புமிக்க தயாரிப்புகளை. இந்த பாயிண்ட் பாருங்க, மதிப்புமிக்க தயாரிப்புகளை உற்பத்தி செய்யும் திறனை கொண்ட நொதிக்க வைக்கும் நுண்ணுயிர்களால் ஏற்படும் மாற்றம் உயிர்சார் மாற்றம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்ப பயோ கன்வர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வேல்யூபிள் சப்ஸ்டன்ஸ ஃபெர்மெண்டேஷன் மூலமா தயாரிக்கக்கூடிய உயிரிகளுக்கு பேரு, உயிரிகளால் ஏற்படும் மாற்றத்துக்கு பேரு பயோ கன்வர்ஷன் அப்படின்னு கேட்போம். அப்ப கீழே வந்து ஐடென்டிஃபை த பயோ கன்வர்ட்டிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சாக்ரோமைசிஸ் செர்விசியே ஆர் ஈஸ்ட் அப்படின்னு கொடுத்துருவான். அப்போ நொதித்தல் வினையில ஈடுபடக்கூடியது சில பாக்டீரியாக்களும் சில பூஞ்சைகளும் ஈடுபடும். அப்போ அதுல ஒண்ணுதான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூஞ்சையில முக்கியமானது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா பேக்கசிஸ்ட் சாக்ரோமைசிஸ் செர்விசியை பயன்படுத்தும். அப்ப சாக்ரோமைசிஸ் செர்விசிஸ் என்னது? உயிர்சார் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அது ஒரு உயிரி, அதனால அது சார்ந்த மாற்றத்தை ஏற்படுத்துது, அது ஒரு வேல்யூபிள் சப்ஸ்டன்ஸா உருவாக்குது. அதனால அது வந்து பயோ கன்வர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ரெண்டாவது பாயிண்ட், நொதித்தல் நுண்ணுயிர்கள் உருவாக்கப்படும் பொருள். அப்படி அந்த பொருளை உருவாக்குது பாருங்க, அதுக்கு பேர் வந்து உயிர்சார் வேதியியல் மாற்றம். அப்ப ஃபர்ஸ்ட் சொன்னது பயோ கன்வர்ஷன், ரெண்டாவது சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பயோ கெமிக்கல் கன்வர்ஷன். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு நொதித்தல் வினையில் ஈடுபடும் உயிரிகளால் ஏற்படும் மாற்றம்னு கேட்டா அது பயோ கன்வர்ஷன். அதனால் உற்பத்தி ஆகும் பொருட்கள் அப்படின்னு கேட்டா அது வேதிப்பொருட்களை கொண்டு இருக்குது. அப்போ உயிரும் இருக்கு, வேதிப்பொருளும் இருக்குது. அதனால இந்த ரெண்டு மாற்றத்துக்கு பேர் என்ன அப்படின்னா உயிர் வேதியியல் மாற்றம், பயோ கெமிக்கல் கன்வர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, எத்தனால் ப்ரொடக்ஷன் எவ்வித மாற்றம் அப்படின்னு கேட்டா எத்தனால் ப்ரொடக்ஷன் பயோ கெமிக்கல் கன்வர்ஷன். அப்ப எத்தனால் ப்ரொடக்ஷன் என்ன மாற்றம்னு கேட்டா பயோ கெமிக்கல் கன்வர்ஷன். அடுத்ததா பாருங்க, மூணாவதா ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த மூணாவது பாயிண்ட் பாருங்க, நொதித்தல் மூலம் உருவாக்கப்பட்ட. அப்போ இந்த எத்தனால் இருக்கு இல்லையா, இது எதனால உருவாக்கப்பட்டிருக்கு? நொதித்தல் மூலமா தான் உருவாயிருக்கு. அப்ப நொதித்தல் மூலமா உருவாக்கப்பட்ட இந்த எத்தனால் ஆனது நமக்கு என்னவா மாறுது பாருங்க, அசிட்டிக் அமிலமாக மாறுகிறது. அப்ப எத்தனால் சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்ட்ரேட் இஸ் கன்வெர்டட் இன்டு அசிட்டிக் அமிலம். அப்ப எத்தனால்ன்ற சப்ஸ்ட்ரேட் இஸ் கன்வெர்டட் இன்டு அசிட்டிக் அமிலம். அப்ப அந்த சப்ஸ்ட்ரேட்னா தலப்பொருள். அப்போ ஒரு தலப்பொருள் இன்னொரு தலப்பொருளா மாற்றம் அடைவது தலப்பொருள் மாற்றம். அப்ப மூணு மாற்றம் நமக்கு தெரிஞ்சிச்சு. வாட் இஸ் கன்வர்ஷன்? பயோ கன்வர்ஷன். பயோ கன்வர்ஷன் என்ன? ஒரு பயோ கன்வர்ஷன்றது நுண்ணுயிர்கள் ஒரு நொதித்தல் வினையில் ஈடுபடுவதால் ஏற்படும் மாற்றம் பயோ கன்வர்ஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது பாயிண்ட் பயோ கெமிக்கல் கன்வர்ஷன். அது உற்பத்தி பண்ணக்கூடிய எத்தனாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் அடங்கி இருக்கு, அதனால பயோ கெமிக்கல் கன்வர்ஷன் நம்ம சொல்லிட்டோம். அப்போ எத்தனாலான ஒரு சப்ஸ்டன்ஸ் நமக்கு கிடைச்சதுன்னா அது இன்னொரு சப்ஸ்டன்ஸா அசிட்டிக் அமிலமா நம்ம அதை மாத்துறோம். ஒரு சப்ஸ்டன்ஸ் இன்னொரு சப்ஸ்டன்ஸா மாத்துறதுக்கு பேரு தலப்பொருள்கள் மாற்றம், மூணாவது சப்ஸ்டன்ஸ். அப்போ மூணு விஷயமும் நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த மூணுத்துல இருந்து கேள்விகள் வரலாம். ஒரு தலப்பொருள் இன்னொரு தலப்பொருளாக மாற்றம் அடைவது எவ்வகையான மாற்றம் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இப்போ அடுத்த பேஜுக்கு இப்போ இந்த நம்ம லாஸ்டா பார்த்ததுல இருந்து பாருங்க, பாசியில என்னென்ன வகையான பாசிகள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பைருலினா, குளோரெல்லா, கிளாமிடோமோனஸ், இது எல்லாமே பாசிகள் தான். இந்த பாசிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோயர் கிளாஸஸ்ல நம்ம புக்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம். விண்வெளி வீரர்கள், அண்டார்டிகா பயணம் மேற்கொள்ளும் விஞ்ஞானிகள் உணவாக பயன்படுத்துவது எது அப்படின்னா இந்த குளோரெல்லாவை தான் பயன்படுத்துவாங்க. குளோரெல்லா பைரினிடோசா விண்வெளி வீரர்கள் உணவாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா புரோட்டீன் டயட், புரோட்டீன் அதிகமா இருக்கும். சிங்கிள் செல் தானே கண்டி, இதுல நிறைய புரோட்டீன் இருக்கும். அப்போ ஒற்றை செல் புரதத்துல அதிகமா புரதம் இருக்கிறதால உணவாக இதை பயன்படுத்துறாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா இதை வந்து மாட்டுக்கெல்லாம் தீவனமா கூட இதை வந்து பயன்படுத்துறாங்க. இன்னும் நிறைய யூசஸ் எல்லாம் இருக்கு, நம்ம அதை பத்தி அப்புறமா பார்க்கலாம். இப்ப நமக்கு என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் மட்டும் நம்ம முடிப்போம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மரபணுவை பொறுத்தவரைலாம் குறியீடு செய்யும் டிஎன்ஏ ஒரு உயிரிலிருந்து மற்றொரு உயிரிக்கு மாற்றம் செய்யும் ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் முகவர்களாக செயல்படுவது தாங்கி கடத்திகள். இப்ப இந்த தாங்கி கடத்திகள்லாம் என்ன அப்படின்னா, இப்ப இங்க ஒரு டிஎன்ஏ இருக்கு, இங்க ஒரு டிஎன்ஏ இருக்கு. நான் ரெண்டு வட்டம் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த டிஎன்ஏவை இது உள்ள இது ஒரு செல்லு, இதுக்குள்ள டிஎன்ஏ இருக்கு. அதே மாதிரி இந்த செல்லு இதுக்குள்ள ஒரு டிஎன்ஏ இருக்கு. இப்போ நான் இந்த டிஎன்ஏ எடுத்து போய் இந்த டிஎன்ஏ உள்ள வைக்கிறேன் இல்லையா, அது எடுத்து போகக்கூடிய அந்த முகவருக்கு பேர் என்ன சொல்றாங்க? தாங்கி கடத்திகள். அதுக்கு பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா
ஒரு செல்லுடைய டிஎன்ஏவை இன்னொரு செல்லோட டிஎன்ஏ எடுத்து போய் மாத்தி பொறுத்துற முகவர்கள் யாரான்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து வெக்டார். அப்ப வெக்டார்னா இது தாங்கி எடுத்துன்னு போகுது. இது இங்க தாங்கி எடுத்துன்னு போற இந்த வெக்டாரை யார் பயன்படுத்துறாங்கன்னா பிளாஸ்மிட் அப்படின்ற ஒரு பொருளை பயன்படுத்துறாங்க. அப்ப வெக்டாரா யாரை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்மிடை பயன்படுத்துறாங்க. இப்ப இந்த பிளாஸ்மிட்னா என்ன சார் அப்படின்றத பார்க்கலாம். பிளாஸ்மிட்ன்றது ஒரு பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா குரோமோசோம் சர்க்குலர் டிஎன்ஏ, டிஎஸ் சர்க்குலர் டிஎன்ஏ, டிஎஸ்னா டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ. இது வட்ட வடிவமா இருக்கும். அப்ப பிளாஸ்மிடை பத்தி கேள்வி கேட்கலாம். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எது அப்படின்றத கேள்வி கேட்டு பிளாஸ்மிட் பற்றி சரியான கூற்றுகளில் சரியானது எது? ஆப்ஷன் ஏ பாக்டீரியா குரோமோசோமில் தவிர கூடுதல் குரோமோசோமாக காணப்படும் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பில என்ன கொடுப்போம்னா இது இரட்டை வடிவமாக, அதாவது இரட்டை இழை கொண்டதாக காணப்படும். ரைட்டு. சி என்ன கொடுப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தன்னிச்சையாக பெருக்கம் அடையும், மேலும் இரட்டை வடிவ டிஎன்ஏ இருக்கும். ஆப்ஷன் டி இவை அனைத்தும் சரி அப்படின்னு கொடுப்போம். அப்ப பிளாஸ்மிட் அப்படின்றது ஒரு தாங்கி கடத்தின்றது நமக்கு தெரியணும். இந்த தாங்கி கடத்தி தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி எடுத்தும் போதுன்றது நமக்கு தெரியணும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இது வட்ட வடிவமா இப்படி இருக்கும், வட்ட வடிவமா இப்படி இரட்டை இழையா இருக்கும், 2 வட்ட வடிவமா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரட்டை இழைன்றது நமக்கு தெரியணும். இது அந்த இங்க இருந்து ஒரு செல்ல இருந்து நம்ம இன்னொரு செல்லுக்குள்ள எட்டும் போதுன்னு சொன்னோம் இல்லையா, இது உள்ள போயிடுச்சு. இதுவே வந்து இது உள்ள போனதுக்கு அப்புறமா அதுவே சுயமா பெருக்கம் அடையும். அப்ப சுயமா பெருக்கம் அடையத்தால் தான் அது என்ன பண்ணுன்னா எடுத்து போன செல்ல நிறைய ஒரு டிஎன்ஏ எடுத்து போச்சுன்னா ஒரு டிஎன்ஏ எடுத்து போச்சுன்னா அதை காப்பி பண்ணி நிறைய டிஎன்ஏவை மாத்திக்கும். அப்ப இந்த வேலையெல்லாம் செய்யறது யார் அப்படின்னா இந்த தாங்கி கடத்திகள் தான். இந்த வெக்டாரை பத்தி கேள்வி கேட்பாங்க. சரி, இப்போ ஒரு தாங்கி கடத்தி வழியா மட்டும்தான் ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு டிஎன்ஏ எடுத்து போக முடியுமா அப்படின்னா, இப்போ ஒரு செல் இருக்கு, இன்னொரு செல் இருக்கு, இந்த டிஎன்ஏவை நான் இந்த டிஎன்ஏக்குள்ள மாத்தி பொருத்தணும். அப்ப நான் தாங்கி கடத்தி என்கிட்ட இல்ல, இப்ப இப்படி எடுத்து போய் சேர்க்கிற இந்த தாங்கி கடத்தி இல்ல, அப்ப நான் எப்படி சார் அனுப்ப முடியுது உள்ள அப்படின்னா, இப்ப இந்த செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த செல்லுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் மின் துளையிடல் கருவி எலக்ட்ரோபோரேஷன் இது மேல சின்னதா ஒரு ஓட்டை போடுறேன். எதை வச்சு அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வச்சு. அப்ப அந்த செல்லு ஓட்டையாயிடுமா, அப்ப நான் எந்த டிஎன்ஏ எடுக்கணுமோ அந்த டிஎன்ஏவை இது உள்ள செலுத்திடலாம். அப்ப இந்த மாதிரி செலுத்துறதுக்கு பேர் என்னன்னா மின் துளையிடல் கருவி மூலமா செலுத்தல எலக்ட்ரோபோரேஷன் டெக்னிக்ஸ். மரபணு துப்பாக்கின்னு ஒரு துப்பாக்கி இருக்கு. அது என்ன அப்படின்னா நான் எந்த டிஎன்ஏ அனுப்பணுமோ அந்த டிஎன்ஏ எடுத்துப்பேன், அது மேல பிளாட்டினமோ தங்கத்திலயோ கோட் பண்ணிடுவேன், ஒரு துப்பாக்கி மாதிரி வச்சு உள்ள ஷூட் பண்ணி டக்குன்னு உள்ள கன் பண்ணி ஷூட் பண்ணி அமிச்சுன்னா அது உள்ள போயிடும். அதுக்கு பேர் ஜீன் கன் மெத்தட், மரபணு துப்பாக்கி. அப்போ இது இன்னொரு மெத்தட். ஒண்ணு எலக்ட்ரிக்கல் மூலமா ஓட்ட போட்டு உள்ள அமிச்சேன், இன்னொன்னு துப்பாக்கி மூலமா உள்ள அமிச்சேன், இன்னொன்னு வந்து லிப்போசோம். லிப்போசோம்ன்றது வந்து லிப்பிட், ஆர்டிபிஷியல் லிப்பிடை நம்ம பயன்படுத்தி இந்த செல்லு மேல இருக்கக்கூடிய எப்பவுமே செல் இருந்ததுன்னா அந்த செல்வால் இருக்கும் இல்லையா, அந்த செல்வால செல் மெம்பரேன் எல்லாம் கரைச்சி அது உள்ள நான் என்ன பண்ணுது மேல மெம்பரேனை கரைச்சிட்டா உள்ள ஈஸியா டிஎன்ஏவை மாத்ததுக்கு உள்ள போயிடலாம். அப்ப லிப்போசோம் முறைன்னு ஒரு முறை இருக்கு, அதை நான் பயன்படுத்தலாம். அடுத்தது நுண் உட்செலுத்துதல் அப்படின்னா இன்ஜெக்ஷன். ஒரு சின்னதா ஒரு செல்லுக்குள்ள நம்ம ஒரு இன்ஜெக்ஷனை உள்ள போட்டு ஒரு ஊசி மாதிரி நீடில் எடுத்து அந்த நீடிலையோ பிப்பட்டியோ எடுத்து அந்த செல்லுக்குள்ள செலுத்தும் போது நம்ம என்ன டிஎன்ஏ மாத்தி உள்ள செலுத்தணுமோ அதை நம்ம உள்ள செலுத்திடலாம். அப்ப இந்த 4 மெத்தடும் என்ன அப்படின்னா வெக்டார்லெஸ் ஜீன் டிரான்ஸ்ஃபர். அப்ப வெக்டார்லெஸ் தாங்கி கடத்திகள் அல்லாத ஜீன் டிரான்ஸ்ஃபர். ஒரு தாங்கி கடத்தி என்கிட்ட இல்லப்பா அப்படின்னா நான் எதன் வழியா நான் உள்ள செலுத்துவேன் அப்படின்னா இந்த வழியா செலுத்துவேன். அப்ப இந்த கேள்வி வரலாம். அப்ப தாங்கி கடத்திகள் அல்லாத முறைகள் என்னென்ன அப்படின்றது கேட்கலாம். இப்ப நான் மாத்தி பொறுத்துறேன் இல்லையா, இந்த மாத்தி பொறுத்துற இந்த செயல்பாடுகள்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்ப கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா ஆர்டிஎன்ஏ நுட்பம். நான் ஒரு டிஎன்ஏவை விரும்பத்தக்க டிஎன்ஏவை ஒரு செல்லில் இருந்து எடுத்து மற்றொரு செல்லுக்கு நான் மாற்றி வச்சேன்னா அதுக்கு பேர் ஆர்டிஎன்ஏ நுட்பம். இந்த ஆர்டிஎன்ஏ நுட்பத்தினுடைய ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க என்னென்னலாம் இருக்கு ஆர்டிஎன்ஏ நுட்பத்துல, நமக்கு என்னென்ன நுட்பங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நகலாக்கம் செய்யப்பட வேண்டிய விரும்பத்தக்க மரபணுவை அந்த டிஎன்ஏ துண்ட உள்ள அந்த இன்செர்ட்னு சொல்லுவோம், எதை நம்ம உள்ள எடுக்க போறோமோ அதை முதல்ல எடுத்துடணும். விரும்பத்தக்க டிஎன்ஏவை நகலாக்கம் செய்யப்பட வேண்டிய டிஎன்ஏவை நம்ம முதல்ல வெளியே எடுத்துடணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ வந்து நம்ம என்ன ஈஸியா எடுத்துக்கலாம்னா டெசையர் ஜீன் ஐசோலேஷன் எடுத்துக்கலாம். இந்த ஒரே ஒரு வார்த்தையில நம்ம சொல்லணும், டெசையர் ஜீன் ஐசோலேஷன். எதை நாம் எடுக்க வேண்டுமோ அதை நம்ம வெளியே எடுத்துட்டோம். ரெண்டாவதா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து ஒரு பிளாஸ்மிட்ல நம்ம பொருத்துறோம். அப்போ பிளாஸ்மிட்ல எந்த தாங்கி கடத்தியை நம்ம இது அனுப்ப போறோமோ அந்த தாங்கி கடத்தில நம்ம பொருத்துறோம். முதல்ல ஒரு செல்லுல இருந்து அந்த டிஎன்ஏவை வெளியே எடுத்துட்டோம். அது ரெண்டாவது நம்ம என்ன பண்ணோம், ஒரு தாங்கி கடத்தில பொருத்திட்டோம். அந்த தாங்கி கடத்தில இருந்து நம்ம எங்க எடுத்து போறோம்னா ஆர்டிஎன்ஏவை பெற்றுள்ள ஓம்புயிர் செல்லை தேர்ந்தெடுத்தல். எந்த
செல்லுல நம்ம உள்ள செலுத்திட்டோமோ அதை நம்ம செலக்ஷன் பண்றோம். ஒரு 4 டிஎன்ஏ குள்ள செலுத்திட்டு 4 செல்லுக்குள்ள செலுத்திட்டு அதை எடுத்து போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா பெருக்கம் அடைய செய்யுது, மல்டிபிளிகேஷன் பண்றோம். 4வது ஸ்டெப். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டெசையர் ஜீன் ஐசோலேஷன், 2வது ஸ்டெப் அந்த பிளாஸ்மிட் வெக்டாருக்குள்ள நம்ம செலுத்துறது, அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப் அந்த ஆர்டிஎன்ஏவை பெற்றுள்ள டிஎன்ஏவை தேர்ந்தெடுக்கிறது, அதுக்கு அடுத்த ஸ்டெப் மல்டிபிளிகேஷன் பண்றது, அதுக்கு அடுத்த ஸ்டெப் அவ்வளவுதான். இந்த அதை வந்து பெருக்கமடை செய்யறது. இந்த 4 ஸ்டெப் தான் முக்கியமான ஸ்டெப். அதுக்கு அடுத்தது பெருக்கமடைந்தால் மாற்றப்பட்ட பண்புல அது வெளிப்படுத்துன்றது அது தேவையில்லாத ஸ்டெப் கிடையாது. ஆக்சுவலா வந்து இதோட முடிஞ்சு போச்சு. 4 ஸ்டெப் தான். இந்த 4 ஸ்டெப் நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. ஸ்டெப் 1 எது, ஸ்டெப் 2 எது, அதாவது வந்து சரியான வரிசையை கண்டறிக அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்ப சரியான வரிசை நீங்க கண்டறியறதுக்கு இந்த 4 ஸ்டெப்னு தெரிஞ்சுக்கணும். நகலாக்கம் செய்யப்பட வேண்டியது தனியா எடுக்கணும், ஆர்டிஎன்ஏ துண்டை எடுத்துன்னு போயிட்டு சொருகணும், அதுக்கப்புறமா அது வந்து ஓம்புயிர் செல்ன்றது ஹோஸ்ட், அந்த ஹோஸ்ட்டை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும், எது ஆர்டிஎன்ஏ இருக்கோ அதை தேர்ந்தெடுக்கணும், அதுக்கடுத்து அதை மல்டிபிளிகேஷன் பண்ணணும். இது 4 ஸ்டெப்புமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஎனோட ஸ்டெப்ஸ். அதுக்கடுத்து அப்படி ஆர்டிஏ பண்ணதால் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நாம் எந்த ஜீனை மாத்தி பொருத்தணுமோ அது அந்த விரும்பத்தக்க மாற்றம் வந்து அது பண்பை அந்த ஜீன் அது வெளிப்படுத்தும். அதை நம்ம பார்க்கலாம். சரி, சில செல்லு எடுக்கல சார், அந்த மாற்றி பொருத்தினதுல நான் உள்ள போவாதே இருக்கு அப்படின்னா நம்ம அதை எதன் மூலமா சரி பண்ணலாம்னா பிசிஆர் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் மூலமா அதை நம்ம நிறைய பெருக்கமடைய செஞ்சு அந்த விரும்பத்தக்க நகலை வந்து நம்ம உள்ள போக வச்சிடலாம். அப்ப அந்த பிசிஆர்ன்ற நுட்பம் என்ன பண்ணும்போது அப்படின்னா டிஎன்ஏவின் குறிப்பிட்ட பகுதியை நகலாக்கம் செய்ய பயன்படுத்தப்படும் ஆய்வக நுட்பம். இதை பத்தி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப பிசிஆர் நுட்பம்ன்றது என்ன அப்படின்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஒரு டிஎன்ஏ, ஒரு சின்ன டிஎன்ஏ கிடையாது. இப்ப இந்த நிறைய வந்து பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க ஒரு இடத்துல ஒரு எலும்பு துண்டு கிடைச்சிச்சு, அந்த எலும்பு துண்டு வந்து பாத்தீங்கன்னா அது மனிதனுடைய எலும்பா இல்ல விலங்குடைய எலும்பான்னு தெரியல. உடனே அது என்ன பண்ணுவாங்க, அந்த எலும்பு துண்டு எடுத்துட்டு வந்து அந்த உள்ள இருக்கிற டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணி அந்த சின்ன துண்டு தான் எடுப்பாங்க. அந்த சின்ன துண்டை மல்டிபிளேஷன் பண்ணி நீட்டா பெரிய லெங்த் டிஎன்ஏவா மாத்திருவாங்க. அப்படி மாற்றும் போது அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த பேஸ் பேர்ஸனுடைய சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா அது அனிமல் தான். எல்லாமே நம்ம ப்ரொஃபைல் பண்ணி வச்சிருவோம். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் மூலமா மனிதனுடைய ஜீனையும் இது ப்ரொஃபைல் பண்ணி வச்சிட்டோம், அனிமல் எல்லாமே. அப்ப அந்த ஜீன் வந்து எதுக்கு மேட்ச் ஆகுதுன்றத பார்த்தாங்கன்னா அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப அந்த பிசிஆர் நுட்பன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சமான டிஎன்ஏ துண்டு கிடைச்சா தடயவியல் துறையெல்லாம் கூட பாத்தீங்கன்னா தடயம் கொஞ்சமா தான் கிடைக்கும். அந்த தடயத்தை வச்சு டிஎன்ஏவை பெருசா உண்டாக்கலாம், நிறைய டிஎன்ஏவா மாத்தலாம். அப்ப நகலாக்கம் செய்வதற்கு எது அதிகமா, மல்டிபிளேஷன் காப்பி பண்றதுக்கு இல்ல பிசிஆர் குளோனிங் பண்றதுக்கு எது அதிகமா பயன்படுதுன்னா பிசிஆர் பயன்படுகிறது. அப்ப பிசிஆர் தொழில்நுட்பம்ன்றது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். இதை பத்தி நம்ம இன்னும் உள்ள நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம அதை பத்தி அப்புறமா உள்ள பார்க்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்டிஎன்ஏ நுட்பத்துல நம்ம என்ன பண்ணோம். அப்போ இந்த வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தது இந்த ஆர்டிஎன்ஏக்கு என்னென்ன கருவிகளை நம்ம பயன்படுத்த போறோம், வாட் ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வாட் ஆர் த டூல்ஸ் we are using for the genetic engineering. அப்ப ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல நம்ம என்னென்ன டூல்ஸ் நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல் டூலா நம்ம எதை எடுத்துக்க போறோம்னா என்சைம்ஸ் நம்ம எடுத்துக்க போறோம். சார் என்ன என்சைம் சார்? இப்ப நான் சொன்னேன், நீங்க பாட்டுன்னு ஒரு டிஎன்ஏ எடுத்துங்க, ஒரு செல் எடுத்துங்க, அந்த செல்ல உள்ள போயிட்டு டிஎன்ஏ விடுங்க, அந்த டிஎன்ஏவை கட் பண்ணி எடுத்துங்க, ஒரு தாங்கி கடத்தி வழியா ஒரு பிளாஸ்மிட் வழியா உள்ள அனுப்புங்க, இன்னொரு செல்லுக்குள்ள போயிடும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப நான் இது எடுத்து கட் பண்றதுக்குலாம் எனக்கு என்ன தேவைன்னா கட் பண்றதுக்கு ஒட்டுறதுக்கு சில நொதிகள் இருக்கு. அப்ப கட் பண்ற நொதி ஒண்ணு, ஒட்டுற நொதி ஒண்ணு, இன்னொன்னு ஜாயின் பண்ற நொதி ஒண்ணு. இது எடுத்து போற தாங்கி கடத்தி 2வதா நமக்கு பயன்பட போகுது. அதை எடுத்து போயிட்டு சேர்க்கக்கூடிய ஓம்புயிர் செல், போஸ்ட் செல் 3வதா பயன்படும். அப்ப தீஸ் ஆர் ஆல் த டூல்ஸ் ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். அப்ப ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டூல்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, டூல்னா கருவிகள். 1 நொதிகள் என்சைம்ஸ், 2வது வெக்டாரு, 3வது வந்து பாத்தீங்கன்னா ஓம்புயிர் செல்கள். இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல பயன்படுத்த போறோம். அப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த மரபு பொருளில் தேவைப்படும் முக்கிய நொதிகளை நம்ம எதெல்லாம் பயன்படுத்துறோம்னா தடைக்கட்டு நொதிகள் ஒரு நொதிகள் இருக்கு. இந்த தடைக்கட்டு நொதிகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் சொல்லுவாங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா ஆர்பர் நாதன் ஸ்மித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்பர் நாதன் ஸ்மித், நோட் பண்ணி வச்சுங்க. ஆர்பர் நாதன் ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் முதலா கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச என்சைம்ஸ் எதுன்னு கேட்பாங்க, தடைக்கட்டு நொதி எதுன்னு கேட்பாங்க. ஸோ இதுல கூடுதல் பாயிண்ட் நான் இந்த இடத்துல சொல்ற பாயிண்ட் வந்து நோட்ஸ்ல இல்லாத பாயிண்ட். ஹிண்ட் 2 டெஸ்ட்ல கூட கொஸ்டினா வரலாம், நோட் பண்ணி வச்சுங்க. ஹிண்ட் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் தான் முதலாக கண்டறியப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். அப்ப முதலாக கண்டறியப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஹிண்ட் 2ன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான் HIND.
டூ அப்படின்ற நொதி தான் தடைக்கட்டு நொதி. முதலாக கண்டறியப்பட்டது ஆல்பர்ட் நார்தன் ஸ்மித் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார். இவர் கண்டுபிடிக்கலன்னா ஒரு டிஎன்ஏ குறிப்பிட்ட பகுதியில வெட்ட முடியாது. அப்படி வெட்டினாதான் அது வந்து நம்ம வந்து எந்த விரும்பின எந்த ஜீன் இங்க இருக்குன்னா அதை கரெக்டா வெட்டி எடுத்துக்கலாம். அப்ப அந்த வெட்டி எடுக்கிறதுக்கு தேவையான ஒரு நொதியை கண்டுபிடிச்சதே இவர் தான். அதுக்கடுத்தது இந்த டிஎன்ஏல இந்த நொதி இந்த பகுதியை எடுத்துன்னு போயிட்டு இன்னொரு டிஎன்ஏட பகுதியில நம்ம ஒட்டுறதுக்கு பயன்படுறது லிகேஸ். அப்ப டிஎன்ஏ லிகேஸ்ன்ற நொதி இது ஒட்டுறதுக்கு பயன்படுது. அதனால இதுக்கு பேர் என்ன சொன்னா மாலிகுலர் ஸ்டிச்சர். மாலிகுலர் ஸ்டிச்சர்னா மூலக்கூறு தைத்தல். அப்ப மூலக்கூறு தைக்கிறதுக்கு எது பயன்படுதுன்னு கேட்டாங்கன்னா லிகேஸ். மாலிகுலர் சிசர் மூலக்கூறு கத்திரிக்கோள்னு கேட்பான். மூலக்கூறுகளை வெட்டுவதற்கு பயன்படக்கூடிய நொதி எதுன்னு கேட்டாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். இந்த இண்டு 2 மட்டுமே கிடையாது, நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் நிறைய பார்க்க போறோம். எது முதலாக கண்டுபிடிச்சான்னு கேட்டாங்கன்னா இது மட்டும் தான் நம்ம சொல்ல போறோம். அப்ப இண்டு 2ன்றது முதலாக கண்டறியப்பட்ட ஒரு நொதி, தடைக்கட்டு நொதி, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ஒரு குறிப்பிட்ட பகுதியில டிஎன்ஏ வெட்டுறதுக்கு பேர் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி அப்படின்னு பேர். அடுத்தது இப்போ ஆல்கலின் பாஸ்பேட்டேஸ் மூணாவதா. அப்போ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், டிஎன்ஏ லிகேஸ், ஆல்கலின் பாஸ்பேட்டேஸ். ஸோ இதெல்லாமே நமக்கு எங்க பயன்பட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மரபணு பொறியியல்ல பயன்படக்கூடிய நொதிகளாக இருக்கிறது. அப்ப தடைக்கட்டு நொதிகள் அப்படின்றது வந்து எந்த ஆண்டு கண்டறியப்பட்டதுன்னா 1963ல ஈகோலை அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாவில தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஹிண்டு 2ன்ற ஒரு இது வந்து எதுல இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா இதுல தான் கண்டுபிடிச்சாங்க. 1963ல எக்ஸிஷா கோலின்ற பாக்டீரியால வந்து கண்டுபிடிச்சாங்க. டிஎன்ஏவினோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில நம்ம துண்டிக்கிறோம் இல்லையா, அந்த துண்டிக்கிற அந்த இடத்துக்கு பேர் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு பேர் வந்து தடைக்கட்டு தளம். அப்ப டிஎன்ஏவோட ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த வெட்டும் பகுதிக்கு என்ன பேருன்னு கேட்டாங்கன்னா தடைக்கட்டு தளம். அடுத்தது பாருங்க, டிஎன்ஏவின் அதுக்கப்புறமா செயல்படும் விதத்தின் அடிப்படையில் தடைக்கட்டு நொதிகள் எத்தனை வகைப்படும் கேள்வி கேட்பான். அப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் எத்தனை டைப்பா, செயல்படும் அடிப்படையில் ஃபங்க்ஷனலி எத்தனை டைப்பா இருக்குன்னா 2 டைப்பா இருக்கு. ஒண்ணு வந்து எக்ஸோ நியூக்ளியஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எண்டோ நியூக்ளியஸ். அப்ப எக்ஸோ நியூக்ளியஸ்னா என்னப்பா அப்படின்னா இந்த எக்ஸோ நியூக்ளியஸ்ன்றது வந்து நியூக்ளியோடைடுகளை முனையில நீக்குது. இப்போ ஒரு டிஎன்ஏ இருக்கும், நீங்க பாத்துருப்பீங்க, இந்த டிஎன்ஏ இப்படி இருக்கும், இப்படி துண்டு மாதிரி இருக்கும். இந்த டிஎன்ஏவோட இந்த முனையில நீக்குச்சுன்னா, அப்ப இந்த முனையில நீக்குச்சுன்னா நியூக்ளியோடைடுகளை முனைப்பகுதியில நீக்கினா அது என்ன என்சைம்ஸ் கேட்டாங்கன்னா எக்ஸோ நியூக்ளியஸ். அதே மாதிரி டிஎன்ஏ உள்புறமா பாஸ்போடைஎஸ்டர் பிணைப்பை நீக்கினா அது எதுன்னு கேட்டாங்கன்னா அது எண்டோ நியூக்ளியஸ். அப்போ தடைக்கட்டு நொதினா என்னன்றது தெரியும், தடைக்கட்டு தளம்னா நமக்கு என்னன்றது தெரியும். தடைக்கட்டு தளம்னா நம்ம எந்த இடத்துல டிஎன்ஏவை கட் பண்ண போறோமோ அந்த இடத்துக்கு பேர் வந்து தடைக்கட்டு தளம்னு பேரு. எந்த நொதியை வச்சு கட் பண்றோமோ அதுக்கு தடைக்கட்டு நொதின்னு பேரு. இந்த தடைக்கட்டு நொதி செயல்பாட்டோட அடிப்படையில 2ஆ பிரிக்கிறாங்க. அதுல ஒண்ணுத்துக்கு பேர் வந்து எக்ஸோ நியூக்ளியஸ்னு பேரு. இந்த எக்ஸோ நியூக்ளியஸ் ஒரு டிஎன்ஏ உடைய முனைப்பகுதியில மட்டும்தான் வெட்டும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுல எந்த தடைக்கட்டு நொதி எக்ஸோ நியூக்ளியஸ் குறிப்பிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா பால், BAL, பால் 331, பால் 31 அப்படின்னு சொல்லக்கூடிய மேல இருக்கு பாருங்க, பால் 31ன்றது எக்ஸோ நியூக்ளியஸ் 3. இந்த நியூக்ளியஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பால் BALனு கொடுத்தாங்கன்னா நீங்க பார்த்த உடனே இது எக்ஸோ நியூக்ளியஸா எண்டோ நியூக்ளியஸ்னு கேட்டாங்கன்னா இந்த பேரை பார்த்த உடனே நீங்க வந்து இது பேர் இது ஒரு ஆர்கானிஸ்ல இருந்து எடுப்பாங்க. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா இன்னும் அடுத்தது கீழத்துல பார்த்துட்டே வரப்போம். அப்போ இந்த நொதியை கொடுத்தாங்கன்னா நீங்க என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்க எக்ஸோ நியூக்ளியஸ்ன்றதை கண்டுபிடிக்கும். அப்ப எக்ஸோ நியூக்ளியஸோட வேலை என்ன, ஒரு கட் பண்ணணும் டிஎன்ஏவோட முனைப்பகுதியில் இருக்கிற ஜீனை கட் பண்ணணும்னா நம்ம எந்த கத்திரிக்கோள் எடுத்து கட் பண்ண முடியும்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன கத்திரிக்கோள் பெரிய கத்திரிக்கோள் நம்ம ஒரு துணி கட் பண்றதுக்கு வச்சுக்கிறோம்னு வச்சுங்களேன். அப்ப பெரிய ஒரு பெட்ஷீட்டை கட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம பெரிய பெட்ஷீட்டை கட் பண்றதுக்கு தம்மா துண்டு நம்ம சின்னதா இருக்கக்கூடிய இந்த பால் கவர்லாம் கட் பண்ண பாருங்க, அதை தூக்கின்னு போய் கட் பண்ணக்கூடாது. அப்ப அது கட் பண்ணாது, ஏன்னா அதை வச்சு நம்ம போராடணும். அப்ப அதுக்குண்டான டூலை நம்ம எடுத்து போனாதான் அதை கட் பண்ண முடியும் இல்லையா, பெரிய கத்திரிக்கோளை எடுத்து கட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இப்போ ஒரு டிஎன்ஏவோட முனைப்பகுதியில நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்நாத்துக்கு போயிட்டு எதை எடுத்து போனா பயன்படாது அப்படின்னா எண்டோ நியூக்ளியஸ் போனா பயன்படாது. அப்போ நம்ம எடுத்து போறது எது அப்படின்னா எக்ஸோ நியூக்ளியஸ் போனா முனைப்பகுதியில கட் பண்ணிடலாம். ஒரு பாஸ்போடைஎஸ்டர் பிணைப்பை நீக்கணும், உள் பகுதியில போய் கட் பண்ணி எடுக்கணும். தடைக்கட்டுத்தளம் உள்ள இருக்குது, அப்ப தடைக்கட்டுத்தளம் வெளியே இருந்துச்சுன்னா அது எக்ஸோ நியூக்ளியஸ் கட் பண்ணும், உள்ள இருந்துச்சுன்னா அதை கட் பண்றதுக்கு எண்டோ நியூக்ளியஸ் கட் பண்ணும். அப்படி நம்ம எண்டோ நியூக்ளியஸ் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் எக்ஸாம்பிள் ஹிண்டு 2 இதை கொடுத்துருக்கோம் பாருங்க. அதுக்கப்புறமா அது BCORI1, இது ஈகோ R1, அது Bன்றது ஈயா மாத்தீங்க, ஈகோ R1 இந்த வார்த்தை பீகோ R1 இருக்குதுங்க, தப்பது ஈ, அது ஈகோல இருந்து எடுக்கப்பட்டதால் அது வந்து ஈகோ R1.
ஃபுல் ஒன், டேன் H, அப்புறம் வந்து டேக் 1, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எண்டோநியூக்ளியஸ்க்கு உதாரணம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன எண்டோநியூக்ளியஸ் இருந்து. இப்ப நம்ம எண்டோநியூக்ளியஸ் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ALU1 அப்படின்றது ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்னா எப்பவுமே எப்படி இருக்கு அப்படின்னா ஏ, டி, ஜி, சி இப்படி நமக்கு நியூக்ளியோடைடு உள்ள போயிட்டே இருக்கும். அப்ப இந்த நியூக்ளியோடைட்ல எங்கெல்லாம் ஏ ஜிக்கும் சிக்கு இடையில இடம் இருக்கோ அந்த ஜிக்கு சிக்கு இடையில ஒரு கட் பண்ணணும் அப்படின்னா ALU1 அப்படின்றத நம்ம அந்த என்சைம்ஸை நம்ம பயன்படுத்தி கட் பண்ணுவோம். அப்போ ஒரு நியூக்ளியோடைட் தொடர் வரிசையில ஜிக்கும் சிக்கும் இல்ல சிக்கும் ஜிக்கும் இடையில கட்டு போடணும்னா நீங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு கோடு குறுக்கு கோடு போட்டுருக்கோம் பாருங்க. அந்த குறுக்கு கோடு எங்க இருக்கு பாருங்க, ஜிக்கும் சிக்கும் இடையில இருக்கா. அதே மாதிரியே அடுத்த தொடர் வரிசை ரெண்டு இருக்கும். மேல ஒரு தொடர் வரிசை இருக்கும், கீழே ஒரு தொடர் வரிசை இருக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா 5 பிரைம் சொல்லுவோம், இந்த பக்கம் வந்து 3 பிரைம் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பக்கம் இதுல 5 பிரைம்ல ஆரம்பிக்கும், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 3 பிரைம்ல ஆரம்பிக்கும். அப்ப டிஎன்ஏ வந்து இரட்டை இழை தானே. அந்த இரட்டை இழையில ஒரு இழை வந்து 5 பிரைம் டு 3 பிரைம் போகும். இன்னொரு இழை வந்து பாத்தீங்கன்னா 5 பிரைம் இந்த பக்கம் வந்து 5 பிரைம் டு 3 பிரைம் போகும். இந்த பக்கத்துல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இது 5 பிரைம் டு 3 பிரைம் வரும். அப்ப இது எங்கெல்லாம் இந்த பகுதி இருக்கோ அந்த பகுதியில இது கட் பண்ணணும். அப்படி கட் பண்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ALU1 அப்படின்றது கட் பண்றது. இந்த இது உருவாக்குற முனை வந்து எப்படி இருக்குன்னா மழுங்கின மாதிரி இருக்கும், பிளண்ட் எண்டா இருக்கும். அப்ப இந்த பிளண்ட் எண்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ALU1 உருவாக்கும். அப்ப ALU1 எனும் நொதி எந்த மாதிரி முனைகளை உருவாக்கும், ALU1 எங்க வந்து தடைக்கட்டு தளமாக செயல்படும் இப்படி கேள்வி கேட்டாங்கன்னா ஜி அப்படின்றது குவானைன், சின்றது சைட்டோசின், இதற்கு இடையில செயல்படுறதுதான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ALU1. அடுத்ததா இருக்கக்கூடியது பேம் H1. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பெறப்படும் நுண்ணுயிர் பேசில வந்து பாத்தீங்கன்னா அமைலோபில்லஸ் லிக்விஃபேசியன்ஸ். இப்போ பேம் H1 அப்படின்னு சொல்லக்கூடிய நொதியானது எந்த நுண்ணுயிரிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா பேசில்லஸ் அமைலோபில்லஸ் அமைலோலிக்விஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா வந்து எடுக்கிறாங்க. இது எங்க செயல்படுறது பாருங்க, ஜிக்கும் இடையில கட்டு போடுது. அப்போ ஜிக்கும் சிக்கும் இடையில கட்டு போடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா கட் பண்றது. அப்போ அந்த கட் பண்றது ALU1 ஜிக்கும் சிக்கும் இடையில கட் பண்ணுது. பேம் H1 சொல்லக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி எந்த நியூக்ளியோடைடுக்கு இடையில வந்து கட் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா ஜிக்கும் இடையில இது கட் பண்ணும். இது எங்கெல்லாம் ஜி இருக்கோ அந்த ஜி பக்கத்துல கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டேமை யூஸ் பண்ணலாம். டேம் H1 செயல்படும் தொடர் வரிசை எதுன்னு கேள்வி கேட்கலாம். டேம் H1 எந்த உயிரினத்திலிருந்து பெறப்படுகிறது கேள்வி கேட்கலாம். அப்ப இந்த ரெண்டு பார்த்தாச்சு. அடுத்ததா இருக்கிறது ஈகோ R1 ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி. ஈகோ R1 அப்படின்றது எர்சிஷியா கோலி வார்த்தை தான் ஈகோன்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா எர்சிஷியா கோலி அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிக்குது. இப்ப இந்த எர்சிஷியா கோலி இருந்து எடுக்கிறதால அது ஈகோ R1 சொல்றோம். இது எங்க கட்டு போடும் அப்படின்னா குவானைனுக்கும் அடினைனுக்கும் இடையில கட் போடும். முதல்ல பார்த்தோம் குவானைனுக்கும் சைட்டோசைனுக்கும் இடையில கட் போச்சு. ரெண்டாவது பார்த்தோம் குவானைனுக்கும் இடையில கட் போச்சு. மூணாவதா நம்ம பாக்குறோம். சரி, இப்ப நம்ம இங்க பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்ல டைப்ஸ் பார்த்துருக்கோம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்லோட டைப்ல ALU1, இந்த ALU1 அப்படின்றது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இந்த ALU1 அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இப்போ ஒரு டிஎன்ஏவோட சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம டபுள் ஸ்டாண்ட்ன்றதை நம்ம பார்த்தோம். ரெண்டு டபுள் ஸ்டாண்டா இருக்கும். டிஎன்ஏ நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த பக்கம் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், இப்படி போகும், டபுள் ஸ்டாண்டா இருக்கும். இதுல உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ATGC இப்படி கொடுத்து வச்சிருக்கோம். அப்ப அந்த இடத்துல நம்ம குறிப்பிட்ட இடத்துல நம்ம கட் பண்ணணும் அப்படின்னோம்னா ALU1ன்றது எந்த இடத்துல கட் பண்ணணும். அப்ப ALU1ன்றது எங்க கட் பண்ணும், ஜிக்கும் சிக்கும் மாறி இந்த பக்கம் பாருங்க இது GCன்னு இருக்கும், இந்த பக்கம் பாருங்க CGன்னு இருக்கும். அப்ப இந்த ஜிக்கும் சிக்கும் நம்ம இடையில கட் பண்ணணும்னு சொன்னா ALU1 அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் கட் பண்ணும். இந்த ALU1ன்றது என்ன அப்படின்னா அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பேரு, அவ்வளவுதான். அப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட பேரு ALU1, பேம், ஈகோ R1, இண்ட், இது எல்லாமே என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸோட பேர் தான். அப்ப அது ஒவ்வொரு உயிரினத்துல ஒவ்வொன்றுல இருந்து எடுத்துருப்பாங்க. அப்ப அது எந்த உயிரினத்துல இருந்து எடுத்ததுன்னு கேட்கலாம், அது எந்த இடத்துல கட் பண்ணணும்னு கேட்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உருவாக்கக்கூடிய முனை ஒட்டு முனையா இருக்குமா இல்ல மழுங்கிய முனையா இருக்குமா. மழுங்கி போச்சு அப்படின்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப நான் ஒட்டு முனைக்கும் மழுங்கிய முனைக்கும் உதாரணம் காட்டுறேன் பாருங்க. இப்ப நான் வந்து பாருங்க இப்படி இருக்கு, இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நேரா கட் பண்ணனா இப்ப ரெண்டு பீஸும் சமமா கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா மழுங்கிய முனைன்னு பேரு. அப்ப மழுங்கிய முனை கிடைக்குதுன்னு சொன்னா இப்ப இந்த இதை கட் பண்ணா எப்படி கிடைக்கும், எனக்கு இப்படி கிடைக்குமா. அப்ப இப்படி கிடைச்சதுன்னா இது பேர் வந்து மழுங்கிய முனை. இப்ப இதே வந்து பாருங்க இப்படி கிடைக்குது,
இப்போ இப்படி இருக்கு, ரெண்டு லைன் இருக்கு. இப்ப நான் ஜிஎஸ்சியே இங்க இருக்கு. இப்ப நான் இங்க ஒரு சிஜி இங்க இருக்கு. அப்ப நான் கட் பண்ணி இது எடுத்தேன்னா இந்த பக்கம் ஒரு துண்டு கிடைக்கும், இப்படி ஒரு துண்டு கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி சமமில்லாத ஒரு கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பிளண்ட் எண்டுன்னு பேரு. ஒண்ணு வந்து பிளண்ட் எண்டு, இன்னொன்னு வந்து கொக்கசிவ் எண்டுன்னு பேரு. அதாவது துண்டு துண்டா கிடைக்கும், இப்படி பல்லு பல்லா அப்படி மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சதுன்னா அது பேர் வந்து கொக்கசிவ் எண்டு. ஸோ கட் பண்ற இடத்த பொறுத்து அது நமக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. நமக்கு அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா இண்டு டூ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கும் முனைகள் எந்த மாதிரி முனைகளை உருவாக்கும். அப்ப இண்டு த்ரீ உருவாக்கும் முனைகள் எந்த மாதிரி முனைகளை உருவாக்கும் அப்படின்றது கேள்வி கேட்பாங்க. இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிறது வந்து இண்டு த்ரீ கொடுத்துருக்காங்க. சாரி, இண்டு டூ இல்ல, இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது வந்து இண்டு டூ த்ரீ. அப்ப இண்டு த்ரீ உருவாக்கும் முனைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு முனைகள். இண்டு த்ரீ எதுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு கேட்டா ஹீமோபில்லஸ் இன்ஃபுளுன்சால இருந்து எடுத்தாங்க. ஈகோ ஆர்1 எதுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஈகோலில இருந்து எடுத்தாங்க. அப்ப இது எங்க கட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது கட் பண்ற இடம் பாருங்க, குவானைனுக்கும் அடினைனுக்கும் இடையில கட் போடுது. அப்ப இது ஒண்ணு ஒண்ணா பார்த்து வரலாம். இப்ப நான் முதல்ல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் வேகமா பார்த்த மாதிரி இருக்கும். இப்ப நான் அப்படியே சிம்பிளா சொல்லிட்டு வரேன். ALU1 எந்த இடத்துல கட் பண்ணும் இதை பார்த்துங்க. எங்க கட் பண்ணுது? ஜிக்கும் சிக்கு இடையில கட் பண்ணுதா? அப்ப குவானைனுக்கும் சைட்டோசினுக்கும் இல்ல சைட்டோசினுக்கும் குவானைனுக்கும் இடையில கட் பண்ணணும்னா எந்த நொதி பயன்படுத்தப்படுகிறது கேள்வி கேட்டாங்கன்னா ALU1 எனக்கூடிய அந்த நொதி பயன்படுத்தலாம். அதே மாதிரி ALU உருவாக்கும் முனைகள் அப்படின்னா மழுங்கிய முனைகள். அப்ப வந்து என்ன பண்ணணும்னா சமமா கட் பண்ணும். இப்படி சமமா கட் பண்ணா உருவாகிற முனைக்கு பேர் நம்ம என்ன சொன்னோம்னா மழுங்கிய முனைகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் BAM-H1. இந்த BAM-H1ன்றது வந்து பாத்தீங்கன்னா பேசில்லஸ், பின்ற வார்த்தை பேசிலஸ், AM-ன்றது அமைலோபில்லஸ். அப்ப பேஸ்லெஸ் அமைலோ லிக்கிபேசியன்ஸ் அப்படின்ற பாக்டீரியால இருந்து எடுக்கிறதால அது BAM-H1 அப்படின்றது ரெஸ்ட்ரிக்ஷன் டைப் 1. அப்ப BAM-H1 என்ற நொதி எந்த உயிரிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்றத கேள்வி கேட்கலாம். அதுக்கடுத்து BAM-H1 பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ஈகோ ஆர்1 எங்க எடுக்கிறாங்க? இது எங்க கட் பண்ணுது? BAM எங்க கட் பண்ணுது? BAM வந்து ஜிக்கு இடையில கட் பண்ணுது. அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தது ஜிக்கும் சிக்கும், அடுத்தது ஜிக்கும் ஜிக்கும். அதுக்கடுத்து ஈகோ ஆர்1 எங்க கட் பண்ணுது? ஜிக்கும் ஏக்கும் இடையில கட் பண்ணுது. அப்போ ஒரு குவானைனுக்கும் அடினைனுக்கும் இடையில வந்து ஒரு தடைக்கட்டு தளம் இருக்குதுன்னா அதை கட் பண்ணி எடுக்கணும்னா உங்களுக்கு எந்த என்சைம் தேவை அப்படின்ட்டு ALU1 BAM ஈகோ ஆர்1 கேள்வி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்ப திடீர்னு யாராலையும் எடுக்க முடியாது ஆன்சரை. எப்படி இந்த தடைக்கட்டு தள்ளனாவே என்னன்னு தெரியாது. அப்ப எந்த தடைக்கட்டு தளத்துல எங்க போய் கட் பண்றது யாருக்கும் தெரியாது. எத்தனை விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இருக்கு தெரியாது. அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சாதான் அந்த மாதிரியான கேள்விகளை நம்ம அணுக முடியும். அப்ப என்னென்ன கேள்வி பாருங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி நான் ஒரு கேள்வி கேட்க பாருங்க. இப்ப நான் சொல்றேன், ஜிக்கும் ஜிக்கும் இடையில கட் பண்ணோம் அப்படின்னா எந்த தடைக்கட்டு நொதியை நாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துரும். அப்ப ஜிக்கும் இடையில கட் பண்ணணும்னா ஆப்ஷன் ஏ ALU1, BAM-H1, ஈகோ ஆர்1, இண்டு 3 இப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்க எதை எடுக்கணும் அப்படின்னா ஜிக்கும் இடையில கட் பண்றது BAM-H1 ஆன்சர் எடுக்கணும். அவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயம். சோ இப்ப எதை இடையில வந்து ஜிக்கும் ஏக்கும் இடையில எது கட் பண்ணுது, ஜிக்கும் இடையில எது கட் பண்ணுது, ஏவுக்கும் ஜிக்கும் இடையில எந்த என்சைம்ஸ் கட் பண்ணுது, இதை நல்லா ஞாபகம் வச்சு படிக்கணும், மெமரி பண்ணிக்கோங்க. இந்த இடத்த வந்து நல்லா புரிஞ்சு இது எந்தெந்த இடத்துல கட் பண்ணுதுன்றது இந்த பாயிண்ட்ஸை நல்லா பாத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செயல்பாட்டுடைய அடிப்படையில இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இங்க பாருங்க, மூலக்கூறு கத்திரிக்கோள் என அழைக்கப்படுவது எது? இந்த இடத்துல கேள்வி கேட்டிருந்தாங்க. மூலக்கூறு கத்திரிக்கோள்னா மாலிகுலர் சிசர், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். அப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் தான் எது அப்படின்னா மூலக்கூறு கத்திரிக்கோள். அப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் 3 வகைப்படும். முதல்ல பார்த்தது என்ன அப்படின்னா அந்த தடைக்கட்டு நொதி எத்தனை வகைப்படும் பார்த்தா எக்ஸோநியூக்ளியஸ் எண்டோநியூக்ளியஸ் சொல்லிட்டோம். எண்டோநியூக்ளியஸே எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். அந்த 2 டைப்ல ஒரு டைப்ல இது 3வது டைப். 3 டைப் இருக்கு. அந்த 3 டைப் தான் எதுனா டைப் 1, டைப் 2, டைப் 3. அப்போ டைப் 1 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், டைப் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், டைப் 3 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இருக்கு. அப்போ பயோடெக்னாலஜில எதை அதிகமா பயன்படுத்துறாங்கன்னு கேட்டாங்கன்னா டைப் 2 இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இப்போ வந்து டைப் 2 என்சைம்ஸ் அதிகமா பயோடெக்னாலஜியில் பயன்படுத்தப்படுகிறதா, உயிரி தொழில்நுட்பவியலில் அதிகமாக நாம் பயன்படுத்தக்கூடிய நொதி எதுன்னு கேட்டாங்கன்னா எது அப்படின்னா டைப் 2 என்சைம்ஸ். சரி, இப்போ ஒரு கார இணை இருக்கு, அதனுடைய வரிசையில வந்து பாருங்க ATGC இப்படி போயிட்டே இருக்கு. இதுல 4ல இருந்து 8 பேஸ் பேர் வரல இருக்கக்கூடிய ஒரு DNA துண்டை நான் கட் பண்ணணும், இந்த மாதிரி எனக்கு ஒரு துண்டு வேணும் அப்படின்னா அதை கட் பண்ற வகை எதுன்னு கேட்டாங்கன்னா டைப் 2 வகை கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப டைப் 2 வகை எத்தனை பேஸ் பேர்ஸை கட் பண்ணும் ஈஸியா அப்படின்னா வகை 2, இது ஈஸியா கட் பண்ணி முடிக்கும். அந்த வகை 2ல 6 கார இணை வகை,
அப்போ 6 பேஸ் பேர்ஸ் இருக்குன்னா அதை எதை வச்சு கட் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. ஹிண்ட் 2 வச்சு கட் பண்ணுவாங்க. அப்போ 6 பேஸ் பேர் இருக்கிறத எது கட் பண்ணுதுன்னு கேட்டா ஹிண்ட் 2. 4 to 8 பேஸ் பேர்ஸ் இருக்கிறத கட் பண்றது எதுன்னு கேட்டாங்கன்னா டைப் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். சோ இந்த கேள்வியை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எந்தெந்த இடத்துல எதெல்லாம் கேட்கறாங்க அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன டிஎன்ஏல 5 பிரைம்ல ஆரம்பிச்சு ஒரு லைனு இப்படி 3 பிரைம்ல வந்து முடியும். இந்த பக்கமா அதே மாதிரி ஆரம்பிச்சு இது 5 பிரைம்ல ஆரம்பிச்சு 3 பிரைம்ல இப்படி போய் முடியும். அப்போ இந்த துண்டுல இந்த பக்கமும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருந்தா அதுக்கு பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பாலண்ட்ரோமிக். அந்த சீக்வன்ஸுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாலண்ட்ரோமிக் சீக்வன்ஸ். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மலையாளம்னு ஒரு வார்த்தை எழுதுங்க. மலையாளம் MALAYALAM. இதை படிச்சீங்கன்னா அந்த பக்கம் இருந்து படிச்சாலும் மலையாளம்னு வரும், இந்த பக்கம் இருந்து படிச்சாலும் மலையாளம்னு வரும். அப்ப இந்த வார்த்தை நம்ம எதுக்காக நான் இதை போட்டிருக்கேன், மலையாளம்ன்ற வார்த்தை எதுக்காக போட்டிருக்கேன்னா நீங்க பாருங்க இப்ப இந்த பக்கம் பாருங்க சீல ஆரம்பிக்குதான் ஏ டி டி ஏ டி ஏ டி ஏ ஏ டி சி. இப்ப இந்த பக்கம் இப்படி போய் முடியும். இந்த இடத்துல லாஸ்ட்ல வந்து ஜி வரணுமா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜி வரணும், லாஸ்ட்ல வரும்போது ஜி வரணும். அதை மாத்திங்க, தப்பா டைப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல ஜீன் போட்டீங்கன்னா லாஸ்ட் முடிகிற இடத்துல ஜீன் மாத்திக்கங்க. இப்போ இதை அப்படியே திருப்பி பாருங்க, இந்த அந்த கோடியில ஆரம்பிச்ச மாதிரியே வரும் பாருங்க. இப்போ அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது சி இருக்கா, அதே ஏ இங்க இருக்கா, அதே டி டி அப்படியே வந்து இந்த பக்கம் 3 பிரைம்ல முடியுது பாருங்க. இப்ப இந்த இடத்துல ஜீன் மாத்தினா முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த பக்கம் என்ன மாதிரி ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் ஆக முடியும். இந்த வரிசைக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பாலண்ட்ரோம் வரிசை. இந்த கேள்வியை பல முறை பல இது யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ்ல இதை கேட்டிருக்கான். நிறைய பேரால இந்த கொஸ்டின்ஸ் எடுக்கவே முடியாது. இதே மாதிரி மாத்தி மாத்தி உள்ள இந்த லெட்டர்ஸ் மாத்தி மாத்தி கொடுத்துருவாங்க. இதுல கீழ்கண்டவற்றில் பாலண்ட்ரோம் வரிசை எது கண்டறிக அப்படின்றது ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த பக்கம் என்ன தொடங்கி லெட்டர்ஸ் போய் அந்த பக்கம் முடியுதோ இந்த இந்த 5 பிரைம்ல இங்க ஆரம்பிக்கிற எழுத்து இந்த 5 பிரைம்ல ஆரம்பிக்கும். இந்த பக்கமா ஆரம்பிக்கிற 5 பிரைம்ல எழுத்து என்ன ஆரம்பிக்குதோ அதே எழுத்துல ஆரம்பிச்சு அதே எழுத்துல வந்து முடியும் இந்த 3 பிரைம்ல. சோ அந்த மாதிரி வந்து அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாலண்ட்ரோமிக் வரிசைன்னு பேரு. சரி, இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப பாலண்ட்ரோம்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும்.